நடந்து முடிந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களவையில் அதிகபட்சமாக 50 உரைகள் தமிழில் நிகழ்த்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து விரிவான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மக்களவையில் உறுப்பினர்கள் தங்கள் தாய்மொழி அல்லது மாநில மொழியில் உரையாற்றுவதும் அதை உடனுக்குடன் நேரலையில் மொழிபெயர்ப்பதும் தொழில்நுட்பம் மூலம் சாத்தியமாகியிருக்கிறது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவின் முன்னெடுப்பால் எம்பிக்கள் தங்கள் தாய்மொழியில் பேச அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா இவர்களுக்கெல்லாம் எதிரான ஒன்றாக பொதுநல கேள்வியை இந்த உயர் சபையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் அல்லாத மாநில மொழிகளில் மொத்தம் 160 உரைகள் நிகழ்த்தப்பட்டன. அதிகபட்சமாக தமிழ் மொழியில் 50 உரைகள் நிகழ்த்தப்பட்டன. மராத்தியில் 43 மற்றும் வங்காள மொழியில் 25 உரைகள் நிகழ்த்தப்பட்டன. திமுகவின் மூத்த உறுப்பினர் TR பாலு 11 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக தமிழில் பேசினார். மிக மோசமான நிலையில் இந்த அரசு போய் கொடுத்தது இதே ஒன்று எடுத்துக்காட்டு. ஆனால் கலைஞருடைய கொள்கை இந்த திட்டத்திலிருந்து நாங்கள் மாறவே மாட்டோம். இந்தி என்றைக்கும் கிடையாது தமிழகத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்த கோரிக்கையை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். மேலும் திருமாவளவன், சு வெங்கடேசன், கனிமொழி, துரை வைகோ, கலாநிதி வீராசாமி போன்ற 37க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அவ்வப்போது தமிழில் உரையாற்றியுள்ளனர். நல்ல முறையிலே இந்தியாவில் வாக்கு உரிமை பெற்றவர்கள் வாக்களிக்க வேண்டும். அதற்கு துணை நிற்க இங்குள்ள அத்தனை கட்சிகளும் தயாராக இருக்கிறது. வாக்காளர்களின் இந்த குடிமக்களின் வாக்குரிமையை அடிப்படை உரிமையாக அரசமைப்பு சட்டத்தில் இணைக்க வேண்டும். வழிபாட்டு முறைகளை தமிழ்நாட்டு மக்களாகிய எங்களுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையுடன் இணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்ற உணர்ச்சி பாடலை எழுதி தமிழ்நாட்டின் வீதி எங்கும் முழங்கச் செய்தார் தமிழ்நாட்டின் மகாகவி பாரதியார். வஉசி என்றாலே யார் என்று தெரியாது. இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய செக்கிழுத்த செம்மல் யார் என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தமிழ்நாட்டு ஞாபகம் எப்ப வரும்? தேர்தல் வந்தால் வருவீர்கள். இந்த அவையிலே நாங்கள் சொல்லிக் கொள்வோம், உங்கள் தீர்ப்புக்கு முன்னால் நீதி ஒருபோதும் தலைவணங்காது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு தமிழில் பதிலளித்தார். தமிழ் மொழி 3000 இருந்து 4000 ஆண்டுகளுக்கு முந்தி ஏற்பட்ட மொழி என்பதை தமிழன் பெருமைக்கு ஒரு சாதனமாய் கொண்டு பேசுகிறார்கள். முன்பு ஆங்கிலம் அல்லது ஹிந்தியிலேயே மக்களவையில் உரையாற்ற முடியும். பிற மொழிகளில் பேச விரும்பும் உறுப்பினர்கள் ஒரு நாள் முன்கூட்டி தெரிவிக்க வேண்டும். அதற்கான மொழிபெயர்ப்பாளர்கள் அவையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே உறுப்பினர்கள் தங்களது மாநில மொழிகளில் பேச முடியும். ஆனால் இப்போது மக்களவையில் தமிழ் உட்பட அரசமைப்பின் 8ஆம் அட்டவணையில் இடம்பெற்ற 22 அதிகாரப்பூர்வ மொழிகளிலும் உறுப்பினர்கள் பேசுவதை உடனுக்குடன் மொழிபெயர்க்கும் வசதி அமலில் உள்ளது. இதன் மூலம் உறுப்பினர்கள் தங்கள் தாய்மொழி அல்லது மாநில மொழியில் உரையாற்றும் போது பிற மாநில உறுப்பினர்கள் அதை தங்கள் மொழியில் உடனுக்குடன் கேட்டு புரிந்து கொள்ள முடிகிறது. இது நாடாளுமன்ற விவாதங்களில் அனைத்து மாநில மொழிகளுக்கும் சமமான முக்கியத்துவத்தை உறுதி செய்கிறது. மாநிலங்களவையிலும் உறுப்பினர்கள் மாநில மொழிகளில் உரையாற்றும் வசதி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.